ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற ஏதாச்சும் ஒரு மூவியை எப்படி வேறு லாங்குவேஜஸ்லையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆன்லைன்லையோ இல்லை ஓடிடிலையோ ஏதாச்சும் ஒரு மூவிஸ் பார்க்கும்போது நமக்கு விருப்பப்பட்ட லாங்குவேஜஸில் செட் பண்ணி நம்ம பார்க்க முடியும். ஆனால் நம்ம டவுன்லோட் பண்ண மூவியை அப்படி பார்க்க முடியாது. ஆனால் இனிமேல் நீங்கள் டவுன்லோட் பண்ண மூவியை ஆஃப்லைன்லையும் உங்களுக்கு விருப்பப்பட்ட லாங்குவேஜில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்க முடியும். அது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், இங்கிலீஷ் இப்படி எந்த லாங்குவேஜ் வேணாலும் இருக்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வீடியோ பிளேயர் தான். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச VLC மீடியா பிளேயர் தான். இது கூகுள் பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீச்சர் பற்றி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் தெரியாமலும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே டெலிகிராமில் தான் மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறோம். அப்படி டவுன்லோட் பண்ண மணிகெஸ்ட் மூவி இப்போ நான் வந்து VLC மீடியா பிளேயர்லேருந்து ப்ளே பண்ணுறேன். இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் டவுன்லோட் பண்ண மூவி தான். பட் ஆனால் நம்ம தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் கூட நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ VLC மீடியா பிளேயரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உனக்கு வர கோவம் மற்றவங்களுக்கு வரக்கூடாதுல்ல. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது தமிழ் லாங்குவேஜில் ப்ளே ஆகுது. இது நம்ம வேறு லாங்குவேஜஸ்லையும் சேஞ்ச் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கீழே சைடில் இருக்கிற ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே இருக்கிற இது தான். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ, சப்டைட்டில்ஸ் அப்படின்ற 2 ஆப்ஷன் வரும். இதில் ஆடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் இப்படி 4 லாங்குவேஜஸ் இருக்குது. சப்டைட்டில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை டிசேபிளும் பண்ணிக்கலாம். டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா சப்டைட்டில்ஸ் வந்து உங்களுக்கு வராது. இப்போ தமிழ் லாங்குவேஜில் செலக்ட் ஆகிருக்கு. இதை நம்ம தெலுங்கு லாங்குவேஜில் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ தெலுங்குல ப்ளே ஆகுது, நீங்கள் கேட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹிந்தியில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்படி நீங்கள் ஒரு மூவி டவுன்லோட் பண்ணாலே போதும், நம்ம 4-5 லாங்குவேஜில் வந்து பார்க்க முடியும். मैं स्पेशल ऑपरेशंस ग्रुप का इंस्पेक्टर इंचार्ज हूं, तमीज से बात कीजिए, हमें चाहे कितना भी दरकिनार कीजिए. ஸோ இது போல் நீங்கள் ஒரு மூவி டவுன்லோட் பண்ணாலே அதில் ஆடியோ லாங்குவேஜஸ் சப்போர்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அத்தனை லாங்குவேஜஸில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இதுக்காக தனித்தனி லாங்குவேஜஸில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இங்கிலீஷில் ப்ளே பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.